வைஷாலி வைஷு 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 listen to me வைஷு நில்லு. என்னாச்சு வைஷாலி? என்னால ஏதாவது தப்பு நடந்ததா? எதுக்கு அவ்வளவு மார்க்ஸ்? 25 out of 25 என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? மார்க் 25 னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு 30 மார்க் போட்டா நல்லா இருக்காதுல்ல? எல்லாத்துலயும் சும்மா கிறுக்கி தான் வெச்சேன். நான் எதுவுமே எழுதல. சரி. ஆனா உன்னை ஃபெயில் ஆக்கிட்டா என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து தான் அப்படி பண்ணேன். பயப்படுங்க. எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுங்க. இல்லனா எல்லாரும் சேர்ந்து என்ன பயமுறுத்திடுங்க. I hate you. I hate those students. I hate that college. நான் இந்த காலேஜ் விட்டு போயிடுறேன். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நோ. அது கரெக்ட் இல்ல. என்ன பேசுற நீ? எல்லாம் சொதப்பிடும். What? Actually வைஷாலி உனக்கு ஓ மேலேயே கோபம் தெரியுமா? அது கரெக்ட் இல்லன்னு சொல்றேன். ஹலோ, தத்துவம் புத்தகத்துல படிக்க மட்டும் தான் நல்லா இருக்கும். லைஃப்ல வொர்க் அவுட் ஆகும். யூ ஆர் ரைட் வைஷாலி. மனுஷங்களை அன்பால ஜெயிக்கணும், விரோதத்தால இல்ல. லவ் பண்ணு வைஷாலி, லவ் பண்ணு. காலேஜ் லவ் பண்ணு, கேம்பஸ் லவ் பண்ணு, கிளாஸ்மேட்ஸ் லவ் பண்ணு, இன்ஃபேக்ட் என்னையும் லவ் பண்ணு. உன் ப்ராப்ளம்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோ. நான் கேட்பேன். உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன். உனக்கும் எனக்கும் தான் சண்டை ஆயிடுச்சுல. இதெல்லாம் என்கிட்ட எதுக்கு இப்ப சொல்ற? Actually what's your problem? ஃப்ரெண்ட்ஷிப் வைஷாலி, ஃப்ரெண்ட்ஷிப். இந்த உலகமே உன்னை தூக்கி எறிஞ்சாலும் உன்னை கேட்ச் பண்ணிக்க நான் இருக்கேங்கிற விஷயத்தை மட்டும் மறந்துடாத. எஸ், குரு சிஷ்ய உறவை பத்தி பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? The relationship between student and teacher should be like fish and water, but it should not be like fish and a fishman. கிராமர் தப்பா இருந்தா பொறுத்துக்கோ, இல்ல அர்த்தமே தப்பா இருந்தா மன்னிச்சிடு. இது எங்க? நல்லது யார் சொல்லிருந்தாலும் எடுத்துக்கணும் வைஷாலி. யோசிக்காத. டைம் ஆயிடுச்சு, வா கிளாஸ்க்கு போலாம். ஆனா அவங்க எல்லாரும் என்ன? நான் காலேஜ்ல இருக்கணும்னு அவங்க சொன்னாங்க. நீ கிளாஸ்ல இருக்கணும்னு நான் சொல்றேன். அவங்கள நான் சம்மதிக்க வைக்கிறேன். நீ வா. எங்க கிளம்பிட்டீங்க? எங்க கிளம்பிட்டீங்க? உட்காருங்க, போய் உட்காருங்க, உட்காருங்க. ஏன் எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்றீங்க? எதுக்காக அவளை அவாய்ட் பண்றீங்க? ஃப்ரெண்ட்ஸ், அந்த பொண்ணுகிட்ட வெறுப்பா நடந்துக்கோங்க. அவாய்ட் பண்ணுங்க. அவ கிளாஸ்க்குள்ள வந்தா நீங்க எழுந்திருச்சு வெளியே போயிடுங்க. அட, அவ அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு நீங்க அவளை தண்டிக்கிறீங்க? தப்பு அவ பண்ணிட்டு என்ன மன்னிப்பு கேட்க வச்சிட்டால, நீங்க எல்லாரும் அவளை வெறுக்கணும். அவ எவ்வளவு வேதனைப்படுறான்னு உங்களுக்கு தெரியுமா? அவ நல்லா வேதனைப்படணும். செஞ்ச தப்பை நினைச்சு வெட்கப்படணும். அவ கிட்ட இருக்க கர்வம், திமிரு எல்லாமே அடங்கி போகணும். நடந்தது என்னமோ நடந்து போச்சு. ப்ளீஸ் வெல்கம் ஹர். அவகிட்ட எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கோங்க. மாஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கே புரியுதா? 100%. நான் மட்டும் இல்ல, நீங்களும் அந்த பொண்ணை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க அப்ப மறந்து போங்க. நான் சொன்னது அவ செஞ்சதை மறந்து போயிடுங்க. அதுக்கு இல்ல சார், இது ஃபிக்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, காமெடி இல்லாத படத்துக்கு சந்தானம் எதுக்கு? இதே ஃபைனலா வச்சுக்கலாம். ரிஷி சார், ரிஷி சார், இவங்கிட்ட பிராக்டிஸ் பண்ணுவோம், வைசாலியை இம்ப்ரெஸ் பண்ணுவோம். யா. ஹலோ சார். சார் இல்லீங்களா? நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஹலோ மேன். வெயிட் மேன். என்னங்க? என் ஃபீலிங்ஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோ. என்ன ஃபீலிங்? இந்த உலகத்துல காதல்ங்கிறது என்னமோ சொல்றாரு. முட்டு மாதிரி தான் முதல்ல இருக்கும். அப்படினா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த பூ மாதிரி மலரும். ஃபீல் மை லவ். நானா? ஃபீல் மை லவ். ஃபீல் மை லவ். யாரெல்லாம் ஃபீல் ஆகுறா? ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. சார், சரியான டைமுக்கு வந்தீங்க சார். நீங்க வரலன்னா என் முட்டைகோசு நசுங்கி போயிருக்கும், கத்திரிக்காய் கசங்கி போயிருக்கும். எப்படி சார் இந்த ஆளை சமாளிக்கிறீங்க? அவன் பருப்பு என்கிட்ட வேகாது, கசக்கி போட்டுடுவேன். அதை நான் பாத்துக்கிறேன். மாலை மங்கும் நேரம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், ஐ லவ் யூ. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஃபீல் மை லவ். கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். வாட்? மரியாதையா ஃபீல் மை லவ். ஃபீல் மை லவ். ஃபீல் மை லவ். ஏய், இம்பாசிபிள். அட பாவி வந்துட்டானா? நான் சொல்றேன், உன் லவ் அவ ஃபீல் பண்றது இம்பாசிபிள். ஏன்? எதுக்கு ஃபீல் ஆகாது? அத சொல்றதுக்கு நீ யாரா? எங்களுது சின்ன வயசு லவ்ப்பா. டார்லிங் டார்லிங் படம் மாதிரி. இல்லையா வயசு? யா யா, ரைட் ரைட். அப்படி போடுறா. ரெண்டு பேரும் என்ன நாடகம் போடுறீங்கடா? விட்டா பிறந்ததுல இருந்தே லவ் பண்றோம்னு சொல்லுவீங்க போல இருக்கு. ஆனா நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா நான் உன்னையோட சீனியர். அதாவது உனக்கு முன்னாடி இந்த பார்க்குக்கு வந்தேன். சங்கரன் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வா. 2 மினிட்ஸ்ல அவன் கதையை முடிச்சு. நோ வைஷாலி, நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் மனுஷங்களை அன்பால ஜெயிக்கணும்னு. ஓகே கூல். ஏய், உன்னை எப்பறா நம்ப வைக்கணும்? எப்படி சொல்றா? எப்பறா நம்ப வைக்கணும்? இந்த ஜென்மத்துல அவன் பக்கத்துலயே வர மாட்டான். ஓ, ஐம் சாரி வைஷாலி. இட்ஸ் ஓகே. இருந்தாலும் நீ கொஞ்சம் குறைச்சிக்கணும். எது? அழகு. இவ்வளவு அழகா இருந்தா எல்லாரும் பின்னாடி வரதான் செய்வாங்க. வினய்,
எங்க அப்பாவுக்கு விருது வழங்குற விழா ஞாபகம் கால் மணி நேரத்துல அங்க இருப்பேன். என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியலல்ல? வந்துட்டேன். From the gang called niggas with attitudes. When I'm called off, I got a sawed off. Squeeze the trigger and bodies are hauled off. You too, boy, if you fuck with me. The police are gonna have to come and get me off your. சார் மூடு நல்லாவே இல்லைன்னு பப்புக்கு வந்தேன். கம்பெனி யாருமே இல்ல. நீங்க வாங்கல சார். ப்ளீஸ் சார். சன்மான விழாக்கு போனா சாஸ்திரிகள் சங்கீதம், வீணை இசை, கமகமான பக்தி வாசனை. அதே பப்புக்கு போனா மிடி, ஜட்டி, லவுட் மியூசிக், சரக்கு நாத்தம், சிகரெட் புகை. சீ சீ சீ. பப்புக்கே போலாம். என்ன இவன் இன்னும் ரூமுக்கு வரல? Too funny. I have never seen anyone dancing like that. Excuse me. Okay. இந்த நாதரி எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுது? இந்த பாட்டு உங்க காலர் டியூனா மாத்துங்க. ஸ்டார் மற்றும் 9 பிரஸ் பண்ணுங்க. பாட்டுக்கு 15 ரூபாய், மாத கட்டணம் 30 ரூபாய், உங்களுக்கு மட்டும் 300 ரூபாய். இவன் பாட்டை நம்ம எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும்? இவன் விட மாட்டான். உங்கள் கால் எங்கள் கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்க்கு கனெக்ட் செய்யப்படுகிறது. தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். கஸ்டமர் கேரா? இவன மாதிரி இவன் போனும் தில்லாலம் கிடையாது. என்ன காத்து. இந்த காத்துல பைக்ல ஏறி போனா எப்படி இருக்கும் தெரியுமா? அடடடடா, உனக்கு தான் அந்த குடுப்பன இல்லல்ல. ஹலோ, கார்ல ஏசி இருக்குப்பா. ஏசி போட்டுட்டு கார்ல போனா சுகத்தை அனுபவிக்கலாம். பைக்ல காத்து வாங்கிட்டே போனா சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். சுகங்கிறது வேற, சந்தோஷங்கிறது வேற. பாய். ஓகே, கிளம்பு. அந்த சந்தோஷம் என்னன்னு நானும் பார்த்தேன். சன்மானம் ரொம்ப நன்னா பண்ணாள்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சன்மானத்தை பத்தி சந்தோஷப்பட அவங்க கொடுத்தது ஒன்றும் கோல்டு இல்ல, இந்த ஷீல்டு தான். அதை தொடக்க இந்த போர்வை வேற. டேய், கலைஞர்களுக்கு தேவையானது கௌரவம் தான்டா, காசு பணம் இல்ல. அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா கை தட்டினாங்க. அதுலயே வயிறு மனசு நிறைஞ்சு போச்சு. இது நல்லா இருக்கே. நாளையில இருந்து உங்களுக்கு பசிக்கும் போதெல்லாம் நாங்க எல்லாரும் கும்பல உட்காந்து கையை தட்டுறோம். சாரு கேஷா, டாக்ஸி மீட்டர் சூடாகிறதுக்குள்ள வாங்க போறோம். பக்தி சேனல்ல தினமும் சங்கீதம் சொல்லி தரணுமா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், நல்ல அமௌண்ட் வாங்கி தரேன்னு சொல்றான். வாரத்துக்கு 2 குத்துப்பாட்டும் சொல்லி தரணுமா? சங்கீதத்தையும் சரஸ்வதியும் மதிக்கணுமே தவிர அவமதிக்க கூடாது. அடேங்கப்பா, இவர் பாட்டு மட்டும் இல்ல, பேச்சும் ரொட்டீன் தான். அப்பா தம்பி, பாட்டு நல்லா சரி குத்தா இருக்கு, சவுண்டை ஏத்தி வை. மேடையில பாடதான் முடியல, கேட்கவாவது செய்யறேன். கண்கள் இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ. My God, that was amazing. Awesome. Bike rideல இவ்ளோ சந்தோஷம் இருக்கா? I think I missed a lot. இனியும் எதையும் மிஸ் பண்ணிடாத. What? இல்ல அதான், எப்பயாவது பைக்ல போகணும்னு ஆசைப்பட்டா எனக்கு ஃபோன் பண்ணு. Thank you. Good night, Rishi. வைஷாலி. Yeah? வாட்டர்? Come. பைக்கை பார்க் பண்ணிட்டு. All right. This is my room. எப்படி இருக்கு? ராமராஜன் படத்துல நயன்தாரா ஜோடியா நடிச்ச மாதிரி இருக்கு. இந்த இடம் உனக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாதுல்ல? இதை விட பயங்கரமான மனுஷங்க மத்தியில தான் வளர்ந்தேன். இங்க எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க, அங்க நான் பயப்படணும். அது சரி, சங்கரன் உனக்கு என்ன வேணும்? உன் பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? அம்மா இல்ல, நான் சின்னவளா இருக்கும்போதே செத்துட்டாங்க. சங்கரன் எங்க டாடியோட உன் டாடி என்ன பண்ணிட்டு இருக்காரு? எங்க இருக்காரு? ப்ளீஸ் லீவ் திஸ் டாபிக். எங்க அப்பாவை பத்தி பேசறதுல எனக்கு விருப்பம் இல்ல. உனக்கு எப்போ கம்ஃபர்ட்னு தோணுதோ அப்ப பேசிக்கலாம். ஓகே? டேய் சின்னா, வாடா. சொல்றத புரிஞ்சுக்கடா டேய். இவ்வளவு சொல்ற உன் மண்டையில ஏறியாடா? அந்த கிட்டு பாய் ரத்தன்லால் கிட்ட அசைன்மென்ட் வாங்கிட்டான். இப்ப நீ திடீர்னு செய்ய மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? செய்ய மாட்டேன். இப்ப இருந்த அந்த கிட்டு பாய் சொல்ற மாதிரி நான் செய்ய மாட்டேன். நான் தனியா இறங்குறேன். அவன் என்ன புடுங்குறான்னு நான் பாக்கிறேன். ஏய் முட்டா பையல, இந்த மேட்டர் கிட்டு பாய்க்கு லீக் ஆச்சுனா உன்னையும் என்னையும் கொன்னுடுவான்டா. வாய மூடியா? நீ ஆம்பளதானா? நான் உனக்கு தான் பிறந்தனா? அந்த கிட்டு பாய்க்கு பயந்து சாவறதுடா. கணக்கு முன்ன போடி செஞ்சு ஆரம்பிக்கிறதா? சார் சொன்னா கேளுங்க சார். ப்ளீஸ் சார். என்ன சார் கொலை பண்ண போறீங்களா?
நீ எங்கடா இங்க? அதானே இந்த டைம்ல நீ எங்கடா இங்க? அது வைஷாலோட வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, டிராப் பண்ணலாம்னு வந்தேன். என்ன சின்ன சார், ஏன் இவ்ளோ கோபம்? பெத்த அப்பாவியே கொலை பாக்குறீங்க. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நாங்க நடுத்தருவுக்கு தான் வரணும். ஆமா, நீங்க என்னடா அப்பனும் புள்ளையும் அடிச்சு சாகட்டும், சொத்த பங்கு போட்டு பிரிச்சுக்கலாம் காத்துட்டு இருக்கீங்களா? வெட்டிய வேடிக்கை பாக்குறத விட்டு இவங்க ரெண்டு பேரும் விலக்கி விடலாம்ல? கேட்டியாடா? மத்தவங்களுக்கு மேல இருக்கிற பாசம் கூட பெத்த புள்ள உனக்கு இல்லாம போச்சுடா. நீங்க பேசாதீங்க சங்கர் சார். சின்ன சார் நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. எல்லாம் நீங்க நினைச்சதே நடக்கணுமா? பாவம், அவர் ஆட வேண்டிய ஆட்டத்தை கூட நீங்க தான் ஆடுறீங்க. உங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக, நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக பாவம் கடந்த 30 வருஷமா இவர் தோத்து போய்கிட்டே இருக்காரு சார். வந்து 3 மாசம் கூட ஆகல, 30 வருஷம் பீலா விடுறான்டா இவன். ஜெயம் ரவி மாதிரி பால் வடிகிற இந்த முகத்தை பார்த்துமா புரியல? அதெல்லாம் விடுங்க சார். இப்ப கூட சின்ன சாரோட துப்பாக்கி உங்க கையில தான் சார் இருக்கு. ஆமா, நீங்க தான் வச்சிருக்கீங்க. உண்மையில என்ன நடந்தது தெரியுமா? நீ எதுவும் பேசாத, நான் பேசிக்கிறேன். உட்காருங்க பாஸ், நான் சொல்றேன். நானா? உட்காருங்க பாஸ். உங்க ஹைகமாண்ட் சொன்ன மாதிரி ரத்தன் லால் கிட்ட இல்லாம அவன் தம்பி கிஷன் லால் கிட்ட டீலிங் வச்சுக்கிட்டா? இல்ல அப்படி செஞ்சா அந்த கிட்டு பாய் இந்த சின்னவ 2 துண்டா வெட்டி போட்டு என்ன ஒண்ணு புடுங்க முடியாது. டெல்லியில நடு ரோட்ல வச்சு ஏசிபி சீனிவாச போட்டு தள்ளவனா. கிட்டு பாய் போலீஸ்கார ஏன் எந்த கில்லாடி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சபாஷ் சபாஷ் சின்ன சார். உங்க பையன் 100 கிட்டு பாய்க்கு சமம். அதை நினைச்சு நீங்க பெருமை பண்ணுவே தவிர பயப்படக்கூடாது சார். ரொம்ப பேசிருந்தா ஐம் சாரி. ஓஹோ, அப்புறம் வேற என்ன? நான் கிளம்பட்டுமா? டைம் ஆயிடுச்சு. ராத்திரி நேரத்துல கூடவா கிளாஸ் இருக்கும் உனக்கு? பகல்ல பாடம் நடத்தணும்னா ராத்திரியே ப்ரிப்பேர் ஆகணும்ல வெங்கட் சார். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.